ட்ரம்ப் கொலை முயற்சிக்கு ஈரான் காரணம். துப்பாக்கி சூடு சம்பவத்தின் பின்னணியில் யார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேல மறுபடியும் கொலை முயற்சி நடந்திருக்கு. இந்த சம்பவத்துல அவர் காயமில்லாம உயிர் தப்பினாலும் கூட இது உலகமெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கிடையில இந்த சம்பவத்துக்கு பின்னணியில ஈரான் இருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் பரவிக்கிட்டு வருது. இத பத்தி ட்ரம்ப்பும் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்காரு. ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் உழுக்கக்கூடிய சம்பவம் இப்போ நடந்திருக்கு. அந்த நாட்டோட அதிபரான ட்ரம்ப் மேல கொலை முயற்சி தாக்குதல் நடந்திருக்கு. அவர் பங்கேற்ற இரவு விருந்துல உள்ள புகுந்த மர்ம நபர் அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் சரியான நேரத்துல அந்த நபரை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தத்துல முழுமையா உடன்பாடு எட்டப்படல. அமெரிக்காவை பழிவாங்கவே ஈரான் காத்துக்கிட்டு இருக்கு. இதனால ட்ரம்ப் கொலை முயற்சிக்கு பின்னணியில ஈரான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பா இணையதளங்கள்ல பகீர் தகவல்கள் வெளியாயிட்டு வருது. இந்த தகவலுக்கு ட்ரம்பே பதில் கொடுத்திருக்காரு. வாஷிங்டன்ல சனிக்கிழமை நைட்டு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பு விருந்துல நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்திலிருந்து காயமில்லாம உயிர் தப்பின அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது தொடர்பா செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ இந்த துப்பாக்கிச் சூடு ஈரான் போரோட ஏதாவது தொடர்புடையதா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில அதுக்கு ட்ரம்ப் நான் அப்படி நினைக்கல அப்படின்னு பதில் கொடுத்தாரு. தொடர்ந்து பேசின ட்ரம்ப் ஈரான் போர்ல வெற்றி பெறுவதிலிருந்து இது என்ன தடுத்துடாது. இந்த சம்பவத்துக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களோட அடிப்படையில பார்த்தா அப்படி இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தன்னிச்சையாவே அந்த நபர் இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டதா தெரியுது. அந்த நபர் பத்தியும் அவரோட நோக்கம் பத்தியும் இப்போதைக்கு விசாரணை நடந்துட்டு வருது. வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல்ல துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்ட உடனேயே சீக்ரெட் சர்வீஸ் அப்புறம் நேஷனல் கார்டு அதிகாரிகள் அதிபர் ட்ரம்ப அங்கிருந்து பாதுகாப்பா அப்புறப்படுத்தினாங்க. ட்ரம்போட அவரது மனைவி மெலனியா, துணை அதிபர் ஜேடி வான்ஸ், வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ அப்புறம் பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்செத் இவங்களெல்லாம் கூட இருந்தாங்க. எல்லாருமே காயமில்லாம உயிர் தப்பிச்சாங்க. அமைதி பேச்சுவார்த்தைக்காக ஜாரெட் குஷ்னர் அப்புறம் ஸ்டீவ் விட்காஃப் இவங்களும் பாகிஸ்தான் போக இருந்த பயணத்தை அதிபர் ட்ரம்ப் திடீர்னு ரத்து பண்ணியிருக்காரு. இது தொடர்பா ட்ரம்ப் சொல்றப்போ எதுக்கும் உதவாத ஒரு பேச்சுவார்த்தைக்காக எங்களது குழுவினர் 18 மணி நேரம் விமானத்துல பயணிக்க விரும்பல. ஈரான் கொடுத்த முதல் அறிக்கை திருப்திகரமா இல்ல. ஆனா நான் பயணத்தை ரத்து செஞ்ச 10 நிமிஷத்திலேயே அவங்க ஒரு புதிய அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அது முன்னாடி விட சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி முகாமிட்டிருந்த சூழல்ல அமெரிக்க குழுவினோட பயணம் ரத்து செய்யப்பட்டது பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது. எல்லா அதிகாரமும் தன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரான் எப்ப வேணாலும் தங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.